ஸ்டடி ஐக்யூ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு திவ்ய ஜனனி. பிட்ஸ் பிலானில இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்ல எனக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் ஐ ஹவ் ட்ரெயின் மோர் than 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த எக்ஸாம். என்னோட டெலிகிராம் சேனல் பாத்தீங்கன்னா t.me/divyajani அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனல் வரும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனல்ல கேட்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்டோபர் மந்த் செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா? சோ அதாவது week 3 and 4ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடுல என்ன நடந்தது அதுதான் பார்க்க போறோம். ஓகே, சோ சீஃப் மினிஸ்டர் லான்ச்சஸ் பூம்புகார் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோரூம். ஓகே, சோ பூம்புகார் அப்படின்னா என்ன? நம்ம பூம்புகார் பத்தி பார்த்திருப்போம். அதுல தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள், ஓகே, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பார்த்திருப்போம். அந்த கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகமானது இந்த பொதுத்துறை நிறுவனமாக தொடங்கப்பட்டு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சரியா? சோ ட்ரேடிங் அந்த இதுல நடைபெற்று இருக்குது. அதுல விக்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனமாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணி விக்கிறாங்க. சோ அதுல மொபைல் ஆப் ஃபார் கஸ்டமர்ஸ் டு கெட் a glimpse of the 3-dimensional display of the handicrafts அது கொடுத்திருக்காங்க. சோ அந்த மொபைல் ஆப் மூலமாக நம்ம அந்த பூம்புகார்ல என்னென்னலாம் விக்கிறாங்களோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் 3D டிஸ்பிளேல நம்ம பாக்குற மாதிரி வகை பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை சீஃப் மினிஸ்டர் அவர்கள் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்தது செகண்ட் இது பாத்தீங்கன்னா ரைட், கட்டபொம்மன் மெமோரியல் ஃபோர்ட். அடுத்தது அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டபொம்மனுக்கு நினைவு சின்னங்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஓகே, புதுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ரிப்பேர் பண்ணி புதுப்பிச்சு தொடங்கி வச்சிருக்காரு. தமிழகத்தில் கட்டபொம்மன் கோட்டை உள்ளிட்ட புதுப்பிக்கப்பட்ட 3 நினைவு சின்னங்களை முதல்வர் பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அக்டோபர் மாத கடைசியில. அண்ட் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவி திட்டத்தின்படி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஓகே, சுற்றுலாத்துறையின் மூலம் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 12 நினைவு சின்னங்களை புனரமைப்பு செய்ய இவ்வளவு 24 கோடி பட்டது. ஓகே, சோ அதுல 3 நினைவு சின்னங்களை திறந்து வச்சிருக்காங்க. ஓகே, முதல் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி கிராமத்தில் உள்ள கட்டபொம்மன் கோட்டை. ஓகே, சோ பாஞ்சாலங்குறிச்சி ஈஸ்டர்ன் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அதுல இருக்கக்கூடிய கட்டபொம்மன் கோட்டையை திறந்து வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா நினைவு சின்னம் அங்கேயும் திறந்து வச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டச்சு கல்லறை, இது எல்லாமே ரிப்பேர் பண்ணி திறந்து வச்சிருக்காங்க சிஎம் அவர்கள். ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பிளட் டொனேஷன். ஓகே, சோ இந்தியாவிலேயே பிளட் டொனேஷன்ல தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. சோ தேசிய தன்னார்வ ரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஓகே, வாலண்டரியா யாராவது பிளட் டொனேட் பண்ணணும்னு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தினாங்க. அண்ட் சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு எய்ம்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தில் அது நடைபெற்றது. சோ அந்த இதுல ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல பிளட் டொனேஷன் ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறான். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆயுஷ் மினிஸ்ட்ரி லான்ச்சஸ் ரா ட்ரக் ரெபாசிட்டரி ஃபார் மெடிசினல் பிளான்ட் கல்டிவேஷன். ஓகே, சோ அதாவது இங்க மெடிசினல் பிளான்ட், மருத்துவ குணம் உள்ள பிளான்ட ரெடி பண்றதுக்கான ஒரு இடம், அதாவது மருத்துவ களஞ்சியமாக அதை தொடங்கி வச்சிருக்காங்க ஆயுஷ் திட்டத்தின் கீழ். ஓகே, திட்டத்தின் கீழ் சென்னையில் மண்டல மூல மருந்து களஞ்சியத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் ஓகே, சோ வர்ச்சுவலா திறந்து வச்சிருக்காரு. தேசிய ஆயுஷ் கழகத்தின் கீழ் மருத்துவ தாவரங்களை பயிரிடுவதில் மண்டல மூல மருந்து களஞ்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ அதனால இந்த மருத்துவ குணமுள்ள இந்த பிளான்ட தயாரிக்கிறதுக்காக, அதாவது பயிரிடுறதுக்காக இது லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஆயுஷ் மினிஸ்ட்ரி மூலமாக. அடுத்து 3 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மேட் நானோ சேட்டலைட் டு பி லான்ச்டு பை நாசா. ஓகே, நாசால இருந்து 3 நானோ சேட்டலைட்ஸ், ஓகே, மிக குறைந்த எடை கொண்ட இந்தியன் சாட் என்ற செயற்கைக்கோள் நாசா மூலம் விண்ணில் ஏவுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, 3 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு இந்த நானோ சேட்டலைட் ரெடி பண்ணிருக்காங்க. அது நாசா மூலமாக விண்ணில் ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது. அதுல யார வடிவமைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கரூர் அரசு கலை கல்லூரி மாணவர்கள். ஓகே, அவங்க வடிவமைச்சிருக்காங்க மிக குறைந்த எடை கொண்ட இந்தியன் சாட் என்கிற செயற்கைக்கோள். ஓகே, அது விண்ணில் பாய போகுது. அடுத்தது கோல்டன் ஜூப்ளி இயர் ஆஃப் த வேர்ல்ட் தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பிகின்ஸ். ஓகே, கோல்டன் ஜூப்ளினா 50வது ஆண்டு. ஓகே, தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, மறைந்த முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், தமிழறிஞர் தனிநாயகம் அடிகள் உள்ளிட்டோரின் முயற்சியால் தொடங்கப்பட்ட இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகே, அக்டோபர் 21 தொடங்கப்பட்ட இந்த தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்
50வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. சோ அது வந்து முக்கியமானது. சென்னையில் கடந்த 1968ஆம் ஆண்டு நடைபெற்ற 2ஆம் உலக தமிழ் மாநாட்டின் பொழுது அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் தமிழுக்கு உயர் மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள பிரெஞ்சு மொழி கலைக்கழகத்தை போன்ற நிலையில் நாம் அதனை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சாரு. சோ இதனைத் தொடர்ந்து சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் கடந்த 1970ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் நாள் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, அதற்கான 50வது ஆண்டு நிறைவு விழா முடிஞ்சிருக்குது. சோ தமிழாய்வு பெருவிழா ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தமிழ்தாய் தமிழ் ஆய்வு பெருவிழா நடத்தப்பட்டு வருகின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஸ்மார்ட் பிளாக் போர்டு ஸ்கீம். ஓகே, நம்ம வந்து ஸ்மார்ட் பிளாக் போர்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு டிஜிட்டல் அப்படின்னு தெரியுது. தமிழக அரசு ஸ்மார்ட் கரும்பலகை திட்டத்தை 80,000 அரசு பள்ளிகளில் அறிமுகம் செய்ய உள்ளது. அதுல டிஜிட்டல் முறையில் சிறந்த கல்வியை வழங்குதல் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் நோக்கி செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டிற்கான பாடத்திட்டத்தில் 40% குறைத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. ஓகே, சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல COVID-19 சிச்சுவேஷன்ல முக்கியமான பாடங்கள் மட்டும் வைத்துக்கொண்டு அதை 40% குறைக்க போறாங்க. ஓகே, சோ அது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்மார்ட் கரும்பலகை திட்டத்தையும் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஓகே, சோ இந்த PMKSY அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ பிரதமர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா குறு பாசன திட்டம். ஒரு துளியில் அதிக மகசூல். ஓகே, ஒரு டிராப்ல நிறைய ஈல்டு, அதிக மகசூல் எனும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நோக்கத்துடன் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஓகே, இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு இந்த நிதியாண்டில் 400 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரியா? அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு பிளானிங் டு ரீச் அவுட் டு அ தமிழ் டயஸ்போரா அக்ராஸ் தி வேர்ல்ட். ஓகே, தமிழ் யார் யார் பேசுறாங்களோ அங்க எல்லாமே ரீச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் பழனிசாமி அவர்கள் யாதும் ஊரே அப்படிங்கிற முன்னெடுப்பின் தொடர்ச்சியாக வரும் 29ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 29ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் கருத்தங்கம் நடைபெற போகுது. அது வந்து இணைக்க போறாரு. எல்லா தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் இணைக்கிறார் இந்த 29ஆம் தேதி அக்டோபர்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லேஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் 9 இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் ₹10,000 crores. ஓகே, 10,000 கோடி முதலீட்டுல நம்ம தொழில் நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு நம்ம சிஎம் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஓகே சிப்காட் தொழில் பூங்காவில் வீல்ஸ் இந்தியா நிறுவனத்தின் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா தொலைத்தொடர்பு சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் செல்காம் திட்டத்தின் செல்லிடப்பேசி மின்னேற்றிகள் உற்பத்தி திட்டம், இது மாதிரி நிறைய திட்டங்களை தொடக்கி வைத்திருக்கிறார். 9 இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் 10,000 crores. ஓகே, சோ அவ்வளவு இதை வந்து கிட்டத்தட்ட 9 இதை வந்து தொடர்ந்து வச்சிருக்காரு. அடுத்தது பேசிக் லிட்ரஸி ஃபார் 3 lakhs through the Let's Learn and Write மூவ்மெண்ட். ஓகே, தமிழகத்தில் 15 வயதுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாதோருக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கிடும் நோக்கில கற்போம் எழுதுவோம் இயக்கம் என்ற திட்டத்தை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. ஓகே, கற்போம் எழுதுவோம் இயக்கம். ஓகே, சோ சுத்தமா வந்து எதுவுமே என்னால படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது அப்படின்னு 15 வயசு ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எனக்கு தமிழ் படிக்க எழுத படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக பேசிக் லிட்ரஸி ஓகே அது தொடங்கியிருக்கிறாங்க, கற்போம் எழுதுவோம் இயக்கம். சோ இந்த திட்டத்தை மாநில பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் செயல்படுத்த உள்ளது. அண்ட் தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 15 வயதுக்கு மேற்பட்ட 1.24 கோடி பேர் முற்றிலும் படிக்கவும் எழுதவும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து லிட்ரஸி, பேசிக் லிட்ரஸி கொடுக்கறதுக்காக இந்த கற்போம் எழுதுவோம் இயக்கம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அவர் கவர்மெண்ட் வெப்சைட் டு ஹெல்ப் த கவர்மெண்ட் கம்யூனிகேட் ஈஸிலி. ஓகே, சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி லான்ச்டு த நமது அரசு வெப்சைட். ஓகே, சோ நமது அரசு வெப்சைட் பேரு நம்ம அரசு at the General Secretariat, which was created to help people communicate easily with the government and share their views. So ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நேரடியாக மக்கள் வந்து
சிஎம் கிட்ட போய் பேசலாம் இந்த வெப்சைட் மூலமாக. So at the request of Department of Information Technology for the year 2017-18, all the people of Tamil Nadu are eagerly participating in the polls, research, discussions, etc. through this website, our government. நமது அரசு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்னர் gives nod to bill to provide 7.5% reservation for government school students in medical admission. ஓகே, மருத்துவ படிப்புகள்ல 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு கவர்னர் அவர்கள். தமிழகத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகள்ல சேரணும் அப்படின்னா 7.5% உள் ஒதுக்கீடு கொடுக்க போறாங்க. ஓகே, அதுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அரசு பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவுக்கு இந்த ஆளுநர் தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளார். ஓகே, சோ அதே மாதிரி அரசமைப்பு சட்டம் 15(5) ஆர்டிகிள் 15(5) படி சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பு ஏற்பாட்டினை சட்டத்தின் மூலம் வழங்கலாம். அதன் மூலமாக இவங்க ஈக்குவாலிட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறதுனால அதன்படி இவங்க உள் ஒதுக்கீடு கொடுக்கறாங்க. உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு ஆதரவாக நீதிபதி கலையரசனின் அறிக்கையில் புள்ளி விவரங்களுடன் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்து பாருங்க, கேரளா, தமிழ்நாடு அண்ட் கோவா பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட்ஸ். ஓகே, நல்ல பயங்கரமா மாநிலங்கள்ல பட்டியல்ல தமிழ்நாடு நல்ல ஒரு கவர்னன்ஸ்ல சிறப்பான ஆட்சி தரும் மாநிலமாக கேரளம், தமிழ்நாடு, கோவா இதெல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்களின் பிரிவுல கேரள மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது. தமிழ்நாடு 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் ஆந்திரா 3வது இடத்தை பிடிச்சிருக்குது. கர்நாடகம் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஓகே, சோ அதனால சிறப்பான ஆட்சி தரும் மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க. சோ அக்டோபர் 2வது அதாவது செகண்ட் ஹாஃப் 3rd and 4th வீக்ல நமக்கு நடந்த தமிழ்நாட்டுல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot, and you can ask your doubts at doubts.studyiq@gmail.com. You can contact these numbers as well. Okay.